கல்வாரி லெந்து கால தியானங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். நம்முடைய கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை வேளையிலும் IMTV நடத்தும் கல்வாரி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். செய்திக்கு கடந்து போவதற்கு முன்பதாக ஒரு சிறு ஜெபத்தை நாம் செய்யலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவரீர், இதோ இந்த காலை வேளையிலும் ராஜா எங்களோடு கூட பேசும்படியாய் ஆண்டவரே, எங்களோடு கூட உம்முடைய வார்த்தையை நீர் சொல்லும்படியாய் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. தேவரீர் எங்களை ஆளுகை செய்தருளும், எங்களுடைய இருதயங்களை நீர் ஆளுகை செய்தருளும். எங்களோடு கூட நீர் பேசுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய தியானத்தின் தலைப்பு சமாதானத்தின் மகிழ்ச்சி, ஜாய் ஆஃப் பீஸ். தேவனுடைய சமாதானத்தை குறித்துத்தான் இன்றைக்கு நம்ம தியானிக்கவிருக்கிறோம். ஒரு மனுஷன் அல்லது ஒரு குடும்பம் அல்லது ஒரு சமுதாயம் ஆரோக்கியமாக சுகமாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு முக்கியமான தேவை சமாதானம். சமாதானம் இல்லை என்றால் தனிப்பட்ட ஒரு மனிதனாகட்டும் அல்லது குடும்பமாகட்டும், ஏன் ஒரு தேசமாகட்டும், அது மனநிறைவோடு இருப்பது என்பது கடினம். ஏனென்றால் ஆஸ்திகளும் அந்தஸ்தும் மாத்திரம் ஒரு மனுஷனுக்கு மனநிறைவான ஒரு வாழ்க்கையை கொடுத்துவிட முடியாது. ஆக மனநிறைவோடு வாழ வேண்டும் என்றால் சமாதானமாக இருப்பது முக்கியம். நாடுகளுக்கு இடையே எப்படி சமாதானம் நிலவுகிறது, எப்படி சமாதானத்தை தக்க வைத்து கொள்கிறார்கள் என்று நாம் பார்த்தோமானால், நம்முடைய இந்திய தேசமாகட்டும் நம்முடைய அயல் தேசமான பாகிஸ்தானோடு சமாதானமாக இருப்பதற்கு ஒரு உடன்படிக்கை செய்வார்கள். சமாதான உடன்படிக்கை என்று அதற்கு பெயர். இதை திபெத் சைனாவோடு செய்திருக்கிறார்கள். நார்த் சூடான் சவுத் சூடானோடு செய்திருக்கிறார்கள். ஆனால் இப்படி சமாதான உடன்படிக்கை செய்து கொண்ட தேசங்கள் எல்லாமே அந்த சமாதான உடன்படிக்கையை கடைபிடிக்கிறார்களா என்றால் அது இல்லை. அந்த சமாதான உடன்படிக்கை வெற்றிகரமாக இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை. ஏனென்றால் ஒரு நாளைக்கு அந்த சமாதானம் இருக்கும், பிரச்சனை இல்லாத நாட்களிலே அந்த சமாதானம் நிலவும். பிரச்சனை என்று வந்தவுடனே அடுத்த நாளிலேயே யுத்தம் செய்கிற அளவுக்கு அந்த தேசங்கள் போய்விடும். ஆக உலகம் தருகிற சமாதானம் என்பது நிரந்தரமானது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே நடக்கிற காரியங்கள், சமாதானமின்மை, நம்மை கேட்கிற செய்திகள் எல்லாமே நம்மை கலங்க வைக்கிறதா இருக்கிறது. ஒரு சாதாரண சாப்பாடு சரியில்லை, சாப்பாடுடைய டேஸ்ட்டு சரியில்லை, சமைக்கலை அப்படிங்கிற சின்ன சின்ன காரியத்துக்கு கூட கணவன் மனைவியை கொன்று விடுகிற அளவுக்கு, தன்னோடு கூட இருக்கிற தன்னுடைய உறவை நேசிக்க முடியாமல், அவர்களுடைய குற்றங்களை மன்னிக்க முடியாமல், அவர்களை சகிக்க முடியாமல், அவர்களை கொன்று போடுகிற காரியங்கள் எல்லாம் நம்மை சுற்றி தான் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆக நாம் இருப்பது இந்த காலத்தில் சமாதானம் இல்லாத, சமாதான குறைச்சல் உள்ள நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலக சமாதானம் எப்பொழுதுமே நிரந்தரமானது கிடையவே கிடையாது. அப்படி என்றால் தேவ சமாதானம் என்றால் என்ன? தேவ சமாதானம் என்பது பிரச்சனை இல்லாத பொழுது வருவது அல்ல. நம்ம செய்கிற எல்லா காரியமே சில சமயம் நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது எந்த ஒரு காரியமுமே சரியாக நடக்காது. சரி, சுற்றி இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்க, சுற்றி நடக்கிற காரியங்கள் எப்படிப்பட்டதான் இருக்கிறதுன்னு பார்த்தால் அதுவும் 4 பக்கமுமே பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் நம்மை கலங்காமல் திகையாமல் காத்துக்கொள்வது தான் நம் தேவன் கொடுக்கிற தேவ சமாதானம். ஏனென்றால் அது ஒரு சூப்பர் நேச்சுரலாக கருதப்படுகிறது. அது பரலோகத்திலிருந்து தேவன் தன்னுடைய சமாதானத்தை கொடுப்பதினால் அது எந்த சூழ்நிலையிலும் நம்மை சமாதானமாக வைத்து கொள்ளவும், அந்த சமாதானம் நம்மிடத்திலிருந்து எடுத்து போட முடியாததாகவும் இருக்கிறது. நம்முடைய தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும் பொழுது சமாதானத்தோடே நம்மிடத்தில் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். எப்படி சமாதானத்தை காத்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்.
அந்த சமாதானத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்கவிருக்கிறோம். சில குறிப்புகளின் வாயிலாக நம்ம தியானிக்கலாம். ஒரு 3 குறிப்புகளின் வாயிலாக தியானிக்கவிருக்கிறோம். 1, தேவனோடு கூட சமாதானம். 2, பிறருடனான சமாதானம். 3வது, உள்ளார்ந்த சமாதானம். ஒரு வசனத்தை வைத்து மையமாக வைத்து நாம் இன்றைக்கு அதை தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். முதலாவது நம்ம பார்க்க போகிறது தேவனோடு கூட சமாதானம். இந்த தலைப்பை கேட்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். நான் தேவனோடு கூட தானே இருக்கிறேன், இல்லை நான் தேவனை விட்டு பிரிந்து போயிட்டேனா, தேவனை விட்டு தூரமாய் போயிட்டேனா, ஏன் எனக்குள்ள தேவ சமாதானம் இல்லையா என்று நம்ம கேட்கலாம். நமக்குள்ள ஒரு சந்தேகம் வரலாம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் இன்னும் கூட நம்முடைய இருதயத்தில் அந்த பரிபூர்ண சமாதானம் இல்லை. அநேக காரியங்களை குறித்து பயப்படுகிறவர்களாகவும் கலங்குகிறவர்களாகவும் சமாதானம் இல்லாதவர்களாகவும் இருப்போமானால் நம்மை இன்றைக்கு நாம் சற்று சோதித்து பார்க்க வேண்டும். எதனால் நமக்குள்ள சமாதானம் இல்லை அப்படின்னா, முதற் காரியம் நம்ம செய்கிற பாவங்கள். பாவங்கள் தேவனுக்கும் நமக்கும் நடுவாக நின்று நம்மை பிரிக்கிறதா இருக்கிறது. நம்மை தேவனுக்கு விரோதமான பகைஞராகவும் மாற்றுகிறது. வாசிக்கலாம். யாக்கோபுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாக்கோபு 4:4. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையென்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். நாம் தேவனை விட்டு தேவனை நேசிக்க வேண்டிய இடத்துல, தேவனை வைக்க வேண்டிய ஒரு இடத்துல ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷியையோ அல்லது ஒரு உலக காரியத்தையோ நாம் வைப்போமானால் அது தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையையும் அவருக்கு கொடுக்காம உலகத்தில் ஒரு வாழ்க்கை, தேவனுடைய சமூகத்தில் ஒரு வாழ்க்கை அப்படின்னு இருந்தோன்னா அது தேவனுக்கு விரோதமான பகை. சில பேரை நம்ம பார்த்தோன்னா ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான முகங்களை வெளிப்படுத்துவார்கள். சபையில் இவரை மாதிரி ஒரு பரிசுத்தவான் கிடையாதுன்னு சொல்ல முடியும். வீட்டில் பிள்ளைகள், கணவன், மனைவி, பெற்றோர்களிடத்துல ஒரு முகம், வேலை செய்கிற இடத்துல இவரா அப்படிங்கிற ஒரு முகம். இப்படி இரட்டை வேஷம் போடுகிற மனிதர்களும் தேவனுக்கு விரோதமான பகைஞர்களாகத்தான் கருதப்படுகிறாங்க. ஆனால் நம்ம இதை யோசித்து கூட பார்க்கறது கிடையாது. இது தேவனுக்கு பிரியமா? தேவன் இந்த காரியத்தில் என்னை நேசிப்பாரா, என்னை ஏற்றுக்கொள்வாராங்கிறது ஒரு சின்ன சந்தேகம் கூட நமக்குள்ள வருகிறது கிடையாது. ஏசாயா 48:22 வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா 48:22. துன்மார்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம எல்லாருமே பாவத்திலும் துர்குணத்திலும் தான் பிறந்தோம். ஆனாலும் ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறார். அது அடிப்படை தேவைகளாகட்டும், இல்லை ஆஸ்தி, அந்தஸ்து, பணம், பொருள் எதுவாகட்டும் நமக்கு தேவன் நிறைவாகத்தான் கொடுத்துருக்கிறார். ஆனால் இவைகள் எல்லாமே இருந்தாலும் நம்ம தேவனை விட்டு தூரமாய் நிற்போன்னா அது நமக்குள்ள சமாதானத்தை கொண்டு வராது. நம்ம யாரை கூப்பிட்டு ஜெபித்தாலும் சரி, யார்கிட்ட போய் ஜெபித்தாலும் சரி, நம்ம தேவனுக்கு தூரமாய் அவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்துட்டு நிற்போன்னா அவருடைய சமாதானம் நமக்குள்ள கடந்து வராது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயா 6:14. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை
மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். இப்போ நமக்கு ஒரு அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காயத்தை பொறுத்து நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. லேசாக ஒரு சின்ன காயம் அப்படின்னா அதை கழுவிட்டு மருந்து மேலாப்பில் போட்டால் அது நமக்கு சரியாயிடும். இதுவே இன்னும் கொஞ்சம் காயம் பெருசாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, அதை துடைப்பாங்க, மருந்து போடுவாங்க, அது மேலே கட்டினாதான் அந்த காயம் சீக்கிரமாக குணமாகும். இன்னும் கொஞ்சம் பெரிய காயம்னா என்ன பண்ணுவாங்க, துடைப்பாங்க, மருந்து போடுவாங்க, இன்னும் தையெல்லாம் போட வேண்டிய காரியங்கள் இருந்ததுன்னா அதையெல்லாம் போட்டுட்டு சரி பண்ணி அதற்கு மேலாக தான் கட்டு போடுவாங்க. அப்படி போட்டால் தான் என்ன பண்ணும், அந்த காயம் நமக்கு சீக்கிரமாக ஆறும். அதை விட்டுட்டு பெரிய காயத்துக்கு லேசாக மேலாப்பில் ஒரு மருந்து போட்டுட்டு இது சரியாயிடும் அந்த வைத்தியர் சொன்னாலும் அது நமக்கு சரியாகுமா? சரி ஆகாது. ஏன்னா அந்த காயத்திற்கு தகுந்தாற் போல் நம்ம மருந்துகளையும் மாத்திரைகளையும் எடுத்துக்கொண்டால்தான் அது நமக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும். அதே போலத்தான் நாமும் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறோன்னு நம்ம சற்று நிதானித்தோம்னா நம்முடைய இருதயத்தில் என்ன மாதிரியான காரியங்களை வைத்திருக்கிறோம், அழுக்கையும் குப்பையும் துர்குணத்தையும் தேவனுக்கு பிரியமே இல்லாத காரியத்தையும் மனுஷர்களுக்கு முன்பாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதற்கு ஏதுவாகவும் நம்ம நடந்துக்கிட்டு நான் இப்படியே தான் என் பாவத்தில் இருப்பேன், ஆனால் தேவ சமாதானம் எனக்குள்ளே நிறைந்திருக்கணும், என் வீட்டில் நிறைந்திருக்கணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கணும்னு நினைப்போன்னா அது நிச்சயமாக நடக்காது. நம்ம ஒரு காரியத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளணும். நம்மளை பார்த்து ஜெபிக்கிறவர்களாகட்டும், ஊழியம் செய்கிறவர்களாகட்டும், ஆயர்மார்களாகட்டும் நம்மை பார்த்து 1000 முறை உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி நம்மளை ஆசீர்வதித்தாலும் நம்ம அவங்க சொல்கிற வாழ்த்துக்கும் ஆசீர்வாதத்திற்கும் பாத்திரமாக இருந்தால்தான் அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளே நிலைஞ்சிருக்கும். அதே போல உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று அவங்க சொல்லும் பொழுது அந்த சமாதானம்ங்கிற வார்த்தைக்கு நம்முடைய இருதயம், நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம், நம்முடைய வீடு, நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பாத்திரமாக இருந்தால்தான் தேவனுடைய சமாதானம் நமக்குள்ள கடந்து வரும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாம் நம்ம எப்படி சரி செய்து கொள்ள முடியும்? தேவனோடு கூட சமாதானம் பண்ணுகிற காரியத்தில், தேவனோடு கூட சமாதானத்தை பெற்றுக்கொள்கிற காரியத்தில் நம்மளை எப்படி நாம் சீர் செய்து கொள்ள முடியும்? வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். லூக்கா 19:42. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. இந்த நாளிலும் தேவனுடைய பரிபூர்ண சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நமக்குள்ள தடையாக இருக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு நம்ம சற்று யோசித்து பார்க்கணும். அது நம்முடைய சுயநலமாக இருக்கலாம், தவறான பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், அல்லது உலக சிநேகமாக இருக்கலாம். தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை நம்ம செய்யும் பொழுது அது உலகத்துக்கு பிரியமாக இருக்குது, நம்ம உலகத்துக்கு சிநேகிதர்களாக மாற்றுகிறது. ஸோ எந்த காரியத்தில் நம்ம சிக்கி இருக்கிறோமோ அந்த காரியத்தை விட்டு நம்ம வெளியே வரணும். எதை செஞ்சால் நம்ம வெளியே வருவோம் நம்ம சற்று நம்மளை யோசித்து நிதானித்து பார்ப்போமானால் நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவை நம்ம சீர்படுத்தி கொள்ள முடியும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். எப்பொழுது நம்முடைய தவறை உணர்ந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் மனதார அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்கிறோமோ, மனம் திரும்புகிறோமோ, அந்த வேளையிலே தேவனுடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றால் கொலோசேயர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கொலோசேயர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே
சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே தான் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நாம் அவருக்கும் நமக்கும் இடையே இருக்கிற பாவம் என்கிற ஒரு தடையை, ஒரு பிரிவினையை, தேவனோடு கூட சேர முடியாத காரியங்களை விட்டுவிட்டு அவரை தேடி அவருடைய சமூகத்தை கிட்டி சேருவோமானால் தேவனோடு கூட நமக்கு சமாதானம் உண்டாகும். 2வது குறிப்பு, பிறருடனான சமாதானம். வார்த்தை சொல்லுகிறது ரோமர் 12:18. ரோமர் 12:18. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். நம்மால் முடிந்தவரை நம்ம கூட இருக்கிற எல்லா மனுஷர்களோடும் சமாதானமாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கலாம், ஏமாத்துறவங்களாக இருக்கலாம், மாய்மாலம் பண்ணுகிறவர்களாக இருக்கலாம், கலகம் பண்ணுகிறவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அல்லது துர்க்காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் நம்ம அவர்களோடு கூட சமாதானமாக இருக்கிறது தான் ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது பாவிகளாகிய மனுஷர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பரிசுத்தவான்களாக இருந்தாலும் சரி, அநியாயமாய் ஜனங்களை துன்புறுத்துகிறவர்களாக இருந்தாலும் சரி, வியாதியஸ்தர்கள், பாடுகளை அனுபவிக்கிறவர்கள், அநியாயமாய் வரி வசூலிக்கிறவர்கள், எல்லா மனுஷர்களோடும் சமாதானமாகத்தான் இருந்தார். அதே போலத்தான் இன்றைக்கும் நம்ம இருக்கிற இடத்துலையும் நம்ம எப்படி இருக்கணும், சமாதானமாக இருக்கணும்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். ஆனால் இன்றைக்கு நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்மோடு கூட இருக்கிற மனுஷர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது நம்மோடு கூட இருக்கிறவங்களோட சமாதானத்தை கெடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? இப்போ ஒரு மனுஷனை பார்த்து இப்போ நம்ம இவங்க நல்லவங்க, இவங்க ஓகேப்பா, இவங்க கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி எப்படி டிசைட் பண்ணுவாங்க ஜனங்க? இவங்க கூட இருக்கலாம், இவங்க ஓகே அப்படின்னு எந்த காரியத்தை வைத்து டிசைட் பண்ணுவாங்க? அவங்க சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கிறாங்களா, அல்லது கூட இருக்கும் பொழுது சமாதானத்தை கெடுக்கிறவங்களாக இருக்கிறாங்களான்னு பார்த்து தான் ஜனங்க அவங்கள நல்லவங்கன்னோ கெட்டவங்கன்னோ டிசைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? அது வீடாக இருக்கலாம், நம்மளுடைய வீட்டை சுற்றி நம்முடைய தெருவாக இருக்கலாம், நம்முடைய ஆஃபீஸ், இல்லை நம்முடைய சபை, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நம்ம சண்டைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் அதை ஆரம்பிக்கிறவங்களாக இருக்கிறோமா, இல்லது சமாதானத்தை ஆரம்பித்து வைக்கிறவர்களாக இருக்கிறோமா? நீதிமொழிகள் 17:14 இப்படியாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 17:14. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்குமா? எப்படி ஒரு டேமை திறக்கும் பொழுது ஒரு பயங்கரமான சத்தம் வரும். அங்கே இருக்கிற அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் சொல்லுவாங்க, இருக்கிற அந்த ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஜனங்களை பார்த்து இந்த இடத்துக்குள்ளே வராதிங்க, தள்ளி நில்லுங்க, கிட்ட வரக்கூடாது, இதை தாண்டி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிற ஜனங்களை என்ன பண்ணுவாங்க, அலர்ட் பண்ணுவாங்க, எச்சரிக்கை கொடுப்பாங்க. ஏனென்றால் அது தண்ணியில் சிக்கி கொள்ளக்கூடாது. அதே போல தான் நம்முடைய தேவனும் நம்ம தேவனிடத்தில் நிலைத்திருக்கும் பொழுது, தேவனோடு கூட சமாதானமாக இருக்கும் பொழுது, தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு சரியாக இருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் என்ன சத்தம் கேட்கும்? பரிசுத்த ஆவியானவருடைய மெல்லிய சத்தம் கேட்கும். என்ன கேட்கும்? இந்த இடத்துல ஒரு இடத்துல சண்டை ஆரம்பிக்க போகுது, அந்த இடத்துல நாமும் இருக்கிறோம், நம்ம அதில் இன்வால்வ் ஆனால் நம்முடைய சமாதானம் போயிடும் அப்படின்னு அவருக்கு தெரிந்ததுன்னா என்ன சொல்லுவார்? இந்த இடத்துல நிற்காத, இந்த இடத்த விட்டு முதல்ல போயிடு. அவங்க உன்னை பார்த்து இவன் பயந்து ஓடுறான் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லை, அமைதியாயிரு. உன்னை திட்டுனாலும் பரவாயில்லை, நீ அமைதியாயிரு, கேட்டும் கேளாத மாதிரி இரு. தவறு அவங்க பக்கமாகவே இருக்கட்டும், 1000 நியாயமான காரணங்களும் காரியங்களும் உன் பக்கம் சரியாக இருந்தாலும் பதிலுக்கு பதில் பேசாத.
வார்த்தைகளை விடாத அப்படின்னு ஒரு அலர்ட், ஒரு சத்தம், ஆவியானவருடைய சத்தம் நம்முடைய இருதயத்தில் கேட்கும்னா அந்த இடத்துல நம்ம சண்டை போடுகிறவர்களா இருக்க மாட்டோம். அமைதியாக இருந்து சமாதானத்திற்கு ஏதுவானவர்களாக இருப்போம். இதைத்தான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நம்ம இருக்கிற இடத்துல நம்ம சமாதானத்திற்கு காரணமாக இருப்போம்னா, சண்டையை அமர்த்துகிறவர்களாய், பிரச்சனை செய்கிறவர்களுக்கு முன்பதாக அமைதியாய் சமாதானத்தை கடைப்பிடிக்கிறவர்களாய் இருப்போம்னா, நம்மளை எப்படின்னு சொல்லுது வேதம்? சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுது. நம்மோடு கூட இருக்கிற சக மனுஷர்களும் நம்மளை என்ன சொல்லுவாங்க? இவங்க தேவனுடைய பிள்ளைகள், இவங்க சண்டை போடுறத விரும்ப மாட்டாங்க. என்ன நடந்தாலும், என்ன வார்த்தையை தனக்கு எதிராக இருக்கிறவங்க பேசினாலும் இவங்க வாயிலிருந்து தப்பான ஒரு வார்த்தை வராது. இது நம்மை குறித்து உலக ஜனங்கள் சொல்லுகிற சாட்சியாக இருக்கும். நாம் நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளாக கருதப்படுவோம். 3வது காரியம் உள்ளார்ந்த சமாதானம், அதாவது நமக்குள்ளாக ஏற்படுகிற சமாதானம். நம்ம தேவனோடும் பிற மனுஷங்களோடும் சமாதானமாக இருக்கும் பொழுது தான் நம்மிடத்தில் தேவ சமாதானம் கடந்து வரும். இந்த தேவ சமாதானம் நம்மள எப்பவுமே நிலைத்திருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? வாசிக்கலாம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏசாயா 48:18. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். என்பது இந்த இடத்துல தேவனுடைய அங்கலாய்ப்பு, ஏக்கம், வருத்தம். எதுக்காக அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து அவர் அங்கலாய்க்கிறாரு. என் பிள்ளைக்கு என்னுடைய வார்த்தை தெரியாது, என்னுடைய வசனம் இருதயத்தில் இல்லை, தேவனுடைய வல்லமையை குறித்து ஒரு தெளிவான ஒரு எண்ணம் இல்லை. ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது என்ன செய்கிறோம்? பதறுறோம். என்ன ஆகுமோ, நம்மளை குறித்து என்ன டிசிஷன்ஸ் எடுப்பாங்களோ, அடுத்து என்ன செய்வாங்களோ அப்படின்னு மனுஷங்களை பார்த்து கலங்குறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வசனம் தெரிந்திருந்தா, வசனத்தை நீ வாய் நிறைய அறிக்கை பண்ணியிருந்தா, வசனத்தை உன் இருதயம் முழுவதும் நீ நிரப்பி இருந்தா, இந்த இடத்துல டென்ஷன் ஆகியிருக்க மாட்ட, பயந்துருக்க மாட்ட. ஆனால் நம்ம சொல்கிறோம் வசனம் வேற, ப்ராக்டிக்கல் லைஃப் வேற. ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆண்டவருடைய வசனத்தினால் நம்முடைய இருதயம் நிறைந்து இருந்ததுன்னா அந்த இருதயம் எந்த சூழ்நிலையிலும் சமாதானமாக இருந்திருக்கும். நம்முடைய இருதயம் வசனத்தினால் நிரம்பி இருந்ததுன்னா எப்படி சமாதானமாக இருக்கும்னு இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயாவில், உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருந்திருக்கும். சமுத்திரத்தின் அலைகள் எப்படி ஓயாதோ அதே போல் நம்முடைய சமாதானமும் நம்முடைய நீதியும் நிலைத்திருக்கும். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நாம் தேவனை விசுவாசிக்கும் பொழுது, தேவனை நம்பி அவரிடத்தில் காரியங்களை சொல்லி ஜெபிக்கும் பொழுது நம்மிடத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உண்டாகும். அது எப்படி உண்டாகும்? நம்ம அவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, காரியங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவருடைய வசனத்தை கடைப்பிடிக்கும் பொழுது, அவருடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தும் பொழுது, வசனத்தை அடுத்தவர்களுக்கு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையிலே அவர்களை கொண்டு வரும் பொழுது, வசனத்தை நம்முடைய இருதயத்தில் தியானிக்கும் பொழுது இந்த ஆவியானவருடைய வல்லமை நமக்குள்ளே வெளிப்படும். அப்பொழுது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்? வார்த்தையிலே சொல்லப்பட்டபடி எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்முடைய இருதயம் நிரம்பி இருக்கும்.
அப்பொழுது நம்ம என்ன செய்வோம்? எந்த சூழ்நிலையையும், எந்த மனிதர்களையும், நமக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட எந்த நாளையும், எந்த நேரத்தையும் குறித்து பயமில்லாதவர்களாய், தைரியம் உள்ளவர்களாய், அதை எதிர்கொள்ள பலமுள்ளவர்களாக நாம் மாற்றப்பட்டிருப்போம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 9 முதல் 11 முடிய உள்ள வசனங்களை நம்ம பார்க்கலாம். யோவான் 19, 9-11. இதில் என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பதாக பிலாத்துவினிடத்திலே அவரை கொண்டு போய் நிறுத்தும் பொழுது பிலாத்து அவரிடத்தில் கேட்பார், நீ என்னோடு கூட பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறையவும் உன்னை விடுவிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டென்று உனக்கு தெரியாதா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிற காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு இயேசு என்ன சொல்லுவார்? பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் ஒரு அதிகாரமும் உமக்கு என் மேல் இராது அப்படின்னு சொல்லி தைரியமாக தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் அவர் அந்த இடத்திலே சமாதானமாய் நின்றதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் ஒரு நம்முடைய ஹையர் அத்தாரிட்டிஸோட பேசும்போதும் சரி, அல்லது ஒரு பெரிய ஆஃபீஸர்ஸோட பேசும்போதும் சரி, பயப்படாமல் தைரியமாய் கலங்காமல் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் ராஜாவாகிய பிலாத்துவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது தைரியமாய் நிற்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன் என்று அவர் சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ அவருடைய சமாதானம் நமக்குள்ளே இருக்குமாயின் நாம் எந்த சூழ்நிலையும் தைரியமாக பதற்றமில்லாமல் நம்மாலே மேற்கொள்ள முடியும். எந்த சூழ்நிலையிலையும் நம்முடைய சமாதானத்தை காத்து கொள்ளவும் முடியும். இதைத்தான் ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. நாம் தேவனை உறுதியாய் பற்றி கொள்வோமானால், ஆனால் இன்றைக்கு சில பேர் பண்ணுகிற தவறு என்னன்னா, ஒரு மனுஷனையோ அல்லது ஏதாவது ஒரு காரியத்தையோ உறுதியாய் பற்றி கொள்கிறாங்களே தவிர கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கிறது சந்தேகமாக இருக்கிறது. மாறாக நாம் எல்லாவித உலக காரியங்களையும் விட்டு, எல்லா மனுஷர்களையும் விட்டு கர்த்தரை மாத்திரம் நம்பி அவரை மாத்திரம் சார்ந்து கொள்வோமானால் அவருடைய பரிபூர்ண சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும், நம்முடைய குடும்பத்தை நிரப்பும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நிரப்பும். வார்த்தை சொல்லுகிறது, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் மிகவும் பெரிதாய் இருக்கும். நாம் தேவனை உறுதியாய் பற்றி கொள்வோமானால் நிச்சயமாக அந்த பரிபூர்ண சமாதானம் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக கடந்து வரும். யோவான் 14:27 சொல்லப்பட்டபடி, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த காலை வேளையிலும் நீங்கள் எந்தெந்த காரியத்தை நினைத்து கலங்கி தவித்து சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களோ அந்த காரியத்திலெல்லாம் தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் கேட்ட சத்தியத்திற்காக தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இதோ இந்த காலை வேளையிலும் ராஜா எங்களோடு கூட பேசின உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. யெகோவா ஷாலோம். ஆண்டவரே, சமாதான பிரபு, சமாதான பிரபு, சமாதான பிரபு, எங்களுக்குள்ளே நீர் சமாதானத்தை கட்டளையிடும்படியா எங்களுடைய இருதயத்தில், எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களிலே, எங்களுடைய தலைமுறைகளிலே நீர் சமாதானத்தை கட்டளையிடும்படியாய், சமாதானம் உள்ள சந்ததியாய் நாங்கள்
நாங்கள் வாழும்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ராஜா, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே உரைக்கப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும் என்ற உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. சமாதானம் நதியைப் போலும் சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த லெந்து நாட்களிலும் உம்முடைய பிள்ளைகளை நீர் சுத்திகரிக்கும்படியாய், உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சமாதானத்தினாலே ஆளுகை செய்தருளும்படியாய் ஆண்டவரே நன்றியோடு 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 உம்மிடத்துல விண்ணப்பங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.